ஆமாம், நீங்களும் இந்த வீட்டில் இருக்கீங்கன்னு தான் பேர். என்ன ஏதுன்னு எதுவும் கேட்க மாட்டீங்களா? உங்கள் தங்கச்சிக்காரி வாயே திறக்க மாட்டா. இப்போ எங்கிட்டே எதிர்த்து பேசுகிறான்னா பார்த்துக்கோங்க. எல்லாம் சரியா போகும். அட கிறுக்கு பயல, என்னை என்ன பேச்சு பேசுகிற? அண்ணிங்கிற மரியாதை இல்லை. உங்கள் 2 பேருக்கும் எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு பாருங்க. புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சந்தோஷமாவா இருக்கிறீங்க? உங்கள் நிம்மதியை கெடுக்கிறனா இல்லையான்னு பாருங்க. ஏண்டி, நீ படிச்சவ தானே, நாகரிகனா என்னன்னு தெரிஞ்சவ தானே, மனுஷி தானே, மிருகம் ஒன்றும் கிடையாது. அடுத்தவங்க பெட்ரூமை எட்டி பார்க்குற வெக்கமா இல்லை உனக்கு? ஏய், வார்த்தையை அளந்து பேசு. ஏய், யாரை பார்த்துட்டு ஆடு கழிங்கிற? அரைஞ்சு பல்ல கழிச்சு போடுவேன். இங்க பாரு, மரியாதைக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கா நடந்துக்கோ. என் அக்கா மாதிரி நான் கிடையாது. அவ பேசிக்கிட்டு இருப்பா, நான் அடிச்சுட்டு தான் பேசுவேன். சின்ன நீ பாவம்மா, உனக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுறாங்க. இந்த வீட்டு மொத்த வேலையும் அவங்க தான் இழுத்து போட்டு செய்கிறாங்க. பார்த்தீங்களாத்த, உங்களை வச்சுக்கிட்டு எப்படி பேசுதுன்னு நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என் கண் முன்னாடி வளர்ந்தவ என்னை இப்படி கண்டபடியா பேசுறா, நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. நான் இன்னைக்கு இருக்குடி இந்த அருண் பயலுக்கு ரிப்போர்ட் கார்டு வரட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொன்னானா. இன்னைக்கு அவன் வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. அவன் காடுக்கும் நம்ம காடுக்கும் சோடி போட்டு பாப்பமால, சோடி போட்டு பாப்பமால, சோடி போட்டு பாப்பமாலன்னு கேட்கணும். மூஞ்சி எங்க கொண்டு வச்சுக்குவான் உனக்கே தெரியும்லால. நல்லா விழுந்து விழுந்து படிப்பனா. நானா ஏன்டா மார்க் எனக்கு மட்டும் குறையுதோ தெரியல. என்னைய விட கவிதா நிறைய மார்க் வச்சுட்டா தெரியுமா? என்னல கவிதா என்னோட நிறைய மார்க் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்க. நீ எத்தனை மார்க்? முதல்ல ஒரு ரிப்போர்ட் கார்டை காட்டு பாப்போம். ஏன் தோற நிறைய மார்க் வாங்கிட்டேரோ? வாயெல்லாம் பல்லா உட்கார்ந்துருக்கேரு. நிறைய மார்க்லாம் இல்ல, ஆனா கொஞ்சம் நிறைய மார்க் தான். எனக்கு மார்க் வந்தா சும்மா சும்மா நிறைய மார்க் போட்டுறாங்க. உனக்கு மார்க் வந்தா மட்டும் நிஜமாவே குறைச்சிருக்காங்களாக்கும். இல்ல அண்ணே, நீ எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உருன்னு இருந்தா எப்படி மார்க் வரும்? உளுந்து உளுந்து படிச்சா அப்படிதான் மார்க் வரும். நான் உலகாம படிக்கிறேன்ல, அதான் மார்க் ஒழுங்கா வருது. அண்ணே, எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரு. எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருந்தா மார்க் வராது, மண்டை சூடாயிரும். 10 செகண்ட் எல்லாம் பெருசு கிடையாதுண்ணே. நீ எப்பவும் நம்பர் 1 இருக்கணும்னு நினைச்சு ஓடிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். நாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைனேன். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம். எல்லாரும் இப்படிதான் ஓடிட்டே இருக்காங்க. நீயும் அவங்கள மாதிரி ஓடாத. நாமளா இருக்கணுங்கிறது தான் இங்க முக்கியம். ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்மள நிர்ணயிக்க கூடாது.